எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதம் 22/12/2025 திங்கட்கிழமை, தக்ஷணாயனம் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள், வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 9:15 முதல் 10:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி காலை 10:46 வரை துவிதியை, பின்பு திருதியை திதி. இன்றைய யோகம் 4:38 வரை துருவம், பின்பு வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 10:50 வரை கௌளவம், பின்பு தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் மிருகஷீரிடம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான சிறப்புகள்: திங்கட்கிழமை மார்கழியில் பெருமாள் வழிபாடு மட்டும் செய்வது சிறப்பா அப்படின்னா இல்லை. எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலும் எல்லோருக்கும் சிறப்பு உண்டு. புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் சிறப்பு, இதை மட்டும் தான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. புரியுதுங்களா? ஹரியும் அரணும் ஒன்று. அறியாதவன் தான் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. தனித்தனியா இல்லை, பிரபஞ்சம் ஒன்று. பிரபஞ்சத்தை ஆள்கிற சக்தி ஒன்று. நமக்கு தேவையான தருணத்தில் நாம வணங்கிக்கிறோம். இங்க துளசி தீர்த்தம் தருவாங்க, அங்க விபூதி தருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த கருத்தை உணர்ந்தீங்கனாவே போதும். பிரம்மம் ஒன்று அப்படின்னு புரிஞ்சிச்சுனாவே, கடவுள் ஒன்று என்று புரிந்து கொண்டாலே மக்களுக்குள் பாகுபாடே கிடையாது. என்னுடைய உள்ளிருக்கும் ஆத்மாவின் விஷயமும் அடுத்தவர்களும் ஒன்றே என்று உணரும் பொழுது இந்த நாடு சுபிட்சத்தை நோக்கி பயணம் செய்யும். அதுபோல் வருவதற்காகத்தான் இதுபோல இறை வழிபாட்டிற்கு ஒரு மாதம் 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை செய்யுங்க, இதை பயன்படுத்துங்க அப்படின்னும் போது அவர் அதை தொடர்ந்து செய்வார். ஒரு வாட்டி நல்லது நடந்துட்டா அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்களா? அத்தனையும் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இந்த நாளில் அதை செய்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். ராசி பலனுக்கு போலாங்களா? மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற நற்செயல்களால் உங்களுக்கு தேவையான அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பெருமளவில் கிடைக்கும். ஏன்னா குரு வக்ர பயிற்சியில் இருக்கும்போது எல்லாமே நடந்தது, இப்ப நடக்கலன்னு ஒரு ஃபீல்குள்ள வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே அனைத்து வகையான செல்வங்களையும் பெறலாம். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில மன நிறைவான நாள். சந்திராஷ்டிரம் இருக்கிறவரில் கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, அது போனதுக்கு அப்புறம் இன்றைய நாள் பிரச்சனை இல்லாம இருக்கீங்க. எல்லா முயற்சியும் எடுங்க, வெற்றி பெறுங்க. ஒரு நிறைவான நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் சந்திராஷ்டிரம் ஆரம்பம். சற்று எச்சரிக்கையா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது வேலை பளுவை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அன்றாட பணிகளை செய்து வருவது சிறப்பை தரும். அன்றாட பணி செய்வதற்கு மனதையும் உடலையும் உத்வேகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. எப்பொழுதும் ஒரு பயிற்சியோ அல்லது ஒரு விஷயமோ அதில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதை நினைப்பது தவறில்லை. அதற்கான செயலில் இறங்குவதுதான் வெற்றியை தரும். நீங்கள் அந்த முயற்சியில் இறங்குங்கள். வெற்றி உண்டு உங்களுக்கு இன்று.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு ஆர்வ கோளாறா செய்கின்ற விஷயங்களால பின்னாடி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க தருணம் வருது. எதுவா இருந்தாலும் நிதானமாக யோசித்து நம்மளுடைய விஷயம் இதுதான், நாம் இதுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை உணர்ந்து நீங்கள் செய்யும் பட்சத்தில் எல்லாமும் சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் நன்மையே நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில்லை. என்றேனும் ஒரு நல்லதல்லாத விஷயங்களுக்காக தொடர்ந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமும் நீங்கள் இறைவனின் குழந்தைகள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே நடக்கும். இந்த நாள் ஒரு அருமையான சந்தோஷங்களை அள்ளித்தருகின்ற நாளாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, பாராட்டுக்கள் பெறுவீர்கள். இளம் வயது குழந்தைகள் படிப்பில் வகுப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த குழந்தை நல்லா படிக்கிறான் பார், இவனை மாதிரி படிக்கின்ற அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வயதுக்கேற்றாற்போல் பலன்களும் மாறுபடும். அனைவரும் இப்போ அலுவலக பணிபுரிவர்களுக்கும் அவங்க ஒரு பிரியாரிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். துலாமை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், பரிசு பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் எப்போதும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தால் நடக்கும். ஆனா தவறான விஷயத்தை நினைச்சு கொண்டாலும் திரும்ப நடக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? அன்பை பகிர்வதனால் பல மடங்கு அன்பு பெருகும், துக்கத்தை பகிர்வதனால் பல மடங்கு துக்கங்கள் குறையும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. பெருகிறது வேற, இருக்கு. நீங்க உங்களுக்குள்ளே போட்டு எனக்கு திங்க் பண்றதை விட்டுருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சி மேலோங்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் 4 கிரக கூட்டணி எப்போதும் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ சாமி, என்ன இவ்வளவு ப்ரெஷரா இருக்கிறோம் என்ற மாதிரிலாம் இருப்பீங்க. ப்ரெஷர்லாம் ஒன்றும் இல்லை. குருவின் பார்வை இருக்கிற வரை நீங்க தான் ராஜா. உங்கள் இடத்துல நீங்க தான் சூப்பரா எல்லா வகையிலையும் நீங்க வெற்றி காண்பீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எப்பொழுதும் போல பாசம் அன்பு எப்போதும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். விட்டு சென்ற உறவு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தப்பட்ட நல்ல ஒரு அமைப்பு. ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதும், அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பதுன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரும். இது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. கணவனால் மனைவி, மனைவியால் கணவிக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். அதுபோல உற்றார் உங்களிடம் ஒரு அன்பு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஒரு உங்களை ஏத்துப்பாங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.